Hello students, welcome to Tutora. நாம இன்னைக்கு இந்த வீடியோல 12th chemistry chapter 11ல இருக்கக்கூடிய 11th கொஸ்டினோட book back answer தான் பார்க்க போறோம். இது அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் மட்டும் கிடையாது. நேமிங் ரியாக்ஷன், டவுஸ் process, preparation of phenol from cumene அப்படின்ற ரெண்டு நேமிங் ரியாக்ஷன்ஸ்க்குரிய ஆன்சருமே இதே கொஸ்டின் தான். ஸோ நம்ம அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். So, இது chapter 11ல book back question 11. அந்த question என்னதுன்னு பார்த்துட்டீங்கன்னா, how is phenol prepared from? First Roman letter chlorobenzene, second Roman letter isopropyl benzene. இந்த chlorobenzene நம்ம haloarenes அப்படின்னு சொல்லுவாங்க. அதை naming reactionsல கொடுக்குறப்ப Dawes process அப்படின்னு கொடுப்பாங்க. அதே மாதிரி isopropyl benzene cumene அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேஜ்ல இருக்க இந்த இதுல எப்படி கேட்டாலுமே பார்த்துட்டீங்கன்னா நம்ம அதே கொஸ்டினை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எழுதணும். ஸோ இது பப்ளிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான நேமிங் ரியாக்ஷன். இது நிறைய கொஸ்டின் பேப்பர்ல வருஷம் இந்த ரெண்டு ரோமன் லெட்டரும் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதை நம்ம கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் இது டவுஸ் ப்ராசஸ் ஆர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் ஃப்ரம் குளோரோபென்சின் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்குரிய தேதி பாருங்க. when chlorobenzene is mixed with NaOH, NaOH ஓட மிக்ஸ் பண்றப்ப at 300 bar and 633 Kelvin phenol is formed. அதாவது குளோரோபென்சின், இங்க நான் ஒரு பென்சின் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இதோட மேல குளோரின் இருக்கணும். இதோட பேர் தான் பாத்தீங்கன்னா குளோரோபென்சின். குளோரோபென்சினை NaOH ஓட மிக்ஸ் பண்றப்ப என்னென்ன கொடுத்துருக்காங்க அவங்க, 300 பார் 633 கெல்வின். அதை நான் எனக்குள்ள எழுதிக்கிறேன். 633 கெல்வின் ப்ரெஷரு, சாரி டெம்பரேச்சர், 300 பார் ப்ரெஷர். இதோட இது பண்ணும்போது இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகும். அது என்ன காம்பவுண்ட் அப்படின்னா, இந்த சிஎலும் இந்த என்ஏவும் இந்த NaOH இருக்கு இல்லையா, இதோட இந்த Cl சேரும்போது இந்த Hம் Clம், அதாவது நான் வேற கலர்ல யூஸ் பண்றேன் பாருங்க, இந்த Clம் இங்க இருக்க இந்த Hம் HCl வெளில போயிடும். HCl வெளில போச்சுன்னா பேலன்ஸ் இருக்க இந்த ONA இங்கனக்குள்ள ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகி ONA அப்படின்னு ஃபார்ம் ஆகும். இப்ப இந்த இடத்த நம்ம ஃபர்தரா HCl வச்சு நம்ம இது பண்றப்ப இந்த Naவும் Cl, இப்ப இங்கே வேற கலர் சொல்றேன், இந்த Naவும் இந்த Clம் NaCl வெளில போயிடும். ஒரு பேலன்ஸ் இருக்க அந்த H போய் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகி ஃபீனால், அதாவது பென்சினோட OH அது பண்ணி இதோட பேர் தான் பாத்தீங்கன்னா ஃபீனால். ஃபீனால் பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகும். ஸோ இதுக்கு நேமிங் கொடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் Clோட இது இருக்குனால அதோட பேர் குளோரோபென்சின். கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கிறது தான் குளோரோபென்சின். இங்க ONA இருக்குது இல்லையா, இந்த ONA இருக்குன்னா இந்த NAக்கு சோடியம்னு நம்ம ஃபர்ஸ்ட் நேமிங் கொடுத்துக்கிறோம். சோடியம். பென்சீனோட ஆக்சிஜன், அதாவது ஃபீனாலோட ஆக்சிஜன் இருக்கனால ஃபீனாக்சைடு. அவ்வளவுதான். இந்த ரியாக்ஷனோட பெயர் தான் பாத்தீங்கன்னா என்னன்னா டவுஸ் ப்ராசஸ். ஸோ இதுல செகண்ட் ரோமன் லெட்டர் பார்க்கலாம். அதாவது how phenol is prepared from isopropyl benzene இல்லைன்னா cumene அப்படின்னு கொடுப்பாங்க. இதுக்கு நம்ம cumene எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றதான் பாத்தீங்கன்னா புக்ல கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த அளவுலாம் கஷ்டப்பட தேவையில்லை. இதோட பேரே என்னது, ஐசோப்ரோபைல் பென்சின். இதை நான் எப்படி எழுதுறதுன்னு ஈஸியா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பென்சின் வரைஞ்சுக்கோங்க. இந்த பென்சினோட ப்ரோபில்னா என்னது, 3 கார்பன் இருக்கணும். ஸோ நான் இங்க ஒரு கார்பன் போட்டுக்கிறேன், இங்கிட்ட ஒரு கார்பன் போட்டுக்கிறேன், இங்கிட்ட ஒரு கார்பன் போட்டுக்கிறேன். ஸோ இங்கிட்ட ஒரே ஒரு பாண்டு தான் இருக்கு. அப்ப கார்பனோட வேகன்சி 4ஆ, அதுல 1 இங்கிட்ட போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது 3. அப்ப H3 இருக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும் CH3 இருக்கும். இப்ப இங்க ஒரு பாண்ட் இருக்கு, இங்க ஒரு பாண்ட் இருக்கு, இங்க ஒரு பாண்ட் இருக்கு. 3 பாண்ட் இருக்குன்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் தான் பாத்தீங்கன்னா அந்த கார்பனோட இருக்கும். அதனால இங்க இப்படி போட்டுருக்கேன். இது சிங்கிள் பாண்ட் தான், டபுள் பாண்ட் கிடையாது. இதோட பேர் தான் பாத்தீங்கன்னா ஐசோப்ரோபைல் பென்சின். இதுதான் நம்ம நார்மலா சொல்லும்போது கியூமீன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, இந்த நான் ப்ளூ கலர்ல மார்க் பண்ணிருக்கிறது தான் பாத்தீங்கன்னா இதோட கீவேர்ட். இந்த கீவேர்ட்லாம் இருந்துச்சுனாலே உங்களுக்கு பப்ளிக்ல அந்த மார்க்கை கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க அதை நோட் டவுன் பண்ணிக்கணும். when cumene is mixed with air and Na2CO3. இப்ப cumene எதோட நம்ம மிக்ஸ் பண்ணணுமா, அங்க யாரோ போட்டு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. mixed with air. ஏர்னா என்னது, ஆக்சிஜன். ஆக்சிஜன் நம்ம அப்படியே போட்டுக்கலாமா, ஏர்னு போட்டுக்கலாம். இப்படி O2 and Na2CO3. Na2CO3 ஓட மிக்ஸ் ஆகுது. Na2CO3 என்ன ஃபார்ம் ஆகுது, cumene hydroperoxide is formed. cumene hydroperoxide என்ன அப்படின்னா, இருங்க நான் சொல்றேன். ஸோ பென்சின் ரிங் வரைஞ்சுக்கணும்.
பென்சீன் ரிங்கோட மேல ஆல்ரெடி கியூமின்ல இருக்கும். இங்க ஒரு கார்பன் இருக்குமா, இங்கிட்ட ஒரு CH3 இருக்கும், CH3. அதுக்கடுத்து இங்கிட்ட ஒரு CH3 இருக்குமா, அதையும் நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஹைட்ரோபெராக்சைடுனா ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒரு ஆக்சிஜன் இருக்குன்னு, அதாவது ஹைட்ரோபெராக்சைடுனா H2O2 அந்த மாதிரி இருக்கிறதுதான். இப்போ இங்கனக்குள்ள இருக்க ஹைட்ரஜனோட எக்ஸ்ட்ரா 2 ஆக்சிஜன் வந்து இதுவாகும், O O. அதுக்கடுத்து தான் பாத்தீங்கன்னா H, COOH வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். இதோட பேர் தான் கியூமின் ஹைட்ரோபெராக்சைடு. ஸோ இது ஃபார்ம் ஆகுது, which further decomposed with H2SO4. இதை எதோட டீகம்போஸ் பண்றோம்னு சொல்றாங்க, H2SO4. சல்ஃபியூரிக் ஆசிடோட டீகம்போஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு சொல்றாங்கன்னா ஃபீனால் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. OH கிடைக்கும். அதாவது நான் வேற கலர்ல சொல்றேன். இந்த OH மட்டும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாண்ட் ஃபார்ம் பண்ணும். பேலன்ஸ் இருக்கதை அப்படியே வெளில வந்துடும். பேலன்ஸ் இருக்கிறது என்னது, CH3 COCH3. இதோட பேர் தான் பாத்தீங்கன்னா அசிட்டோன். இப்ப நேமிங் கொடுப்போமா, இதோட பேர் கியூமின். இதோட பேர் ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒரு ஆக்சிஜன் இருக்கனால இதோட பேரு கியூமின் ஹைட்ரோபெராக்சைடு. ஹைட்ரோபெராக்சைடு. இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறதா பாத்தீங்கன்னா ஃபீனால். பென்சீனோட OH இருக்கனால அதோட பேரு ஃபீனால். இதோட பேர் வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா அசிட்டோன். இது கூட நீங்க சொல்ல தேவையில்ல, ஆனா தெரிஞ்சு வச்சுக்கணும். CH3 COCH3 ஓட பேர் வந்து பாத்தீங்கன்னா அசிட்டோன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.